வணக்கம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன் அப்படிங்கிறது நிலைபெயர் சொல். அதாவது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள், காதால் கேட்கக்கூடிய ஒலிகள், மூக்கினால் நுகரக்கூடிய வாசனைகள், நாக்கினால் சுவைக்கக்கூடிய சுவைகள், கையால் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் நாம இந்த நிலையான பெயர் சொல்ல தான் சொல்றோம். தட் இஸ் கான்கிரீட் நவுன். When we can experience a thing through our senses, which include sight, hear, smell, taste, and touch, is known as concrete noun. Examples of concrete noun, that is sight. கண்ணால உணரக்கூடியது. ஒரு பூவை பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம், பில்டிங் பார்க்குறோம், பிரிட்ஜை பார்க்குறோம், டிராஃபிக் லைட், அந்த மாதிரி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு நாம கான்கிரீட் நவுன் சொல்றோம். Example, yellow flowers are in the red vase are looking very attractive. Here, that flowers is the concrete noun. Yellow அப்படிங்கிறது அதோடைய adjective word. அதே மாதிரி red அப்படிங்கிறது adjective, as அப்படிங்கிறது பூஜாடி. Okay. So, it is a concrete noun. இப்போ இந்த பூவை நம்ம கண்ணாலையும் பார்க்கலாம், கையாலையும் தொடலாம், மூக்கால அதோட வாசனையை நம்ம நுகரவும் முடியும். ஈவன் நம்ம சாப்பிட்ற பொருளாகவும் இருக்கலாம். அதை டேஸ்ட்டும் பண்ண முடியும். அப்போ இந்த ஃப்ளவர் அப்படிங்கிறது நம்ம 5 சென்ஸ் மூலியமாகவும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இங்கே கான்கிரீட் நவுன். அதே மாதிரி கான்கிரீட் நவுன், தட் இஸ் ஹியரிங், சவுண்ட். எந்த சவுண்ட் வேணா நம்ம காது வழியா உள்ள வருதோ அது கான்கிரீட் நவுன். அலாரம் சவுண்டு, ரெயின் சவுண்டு, சிங்கிங், பாட்டு, டெலிவிஷன்ல கேட்கக்கூடிய விஷயங்கள், தண்டர் சவுண்டு எல்லாமே இங்கே கான்கிரீட் நவுன். It was heavy rain when we went to cinema yesterday. அந்த மழை சத்தம் கேட்டோம் இல்லையா, அது இங்கே கான்கிரீட் நவுன். நெக்ஸ்ட் ஸ்மெல், மூக்கால் நுகரக்கூடிய விஷயங்கள், பிரெட், ஃபிஷ், பர்கர், பர்ஃப்யூம், ஸ்வீட், இதோட வாசனைகள். இந்த வாசம், அந்த ஸ்மெல்லுக்கும் நாம கான்கிரீட் நவுன் தான் சொல்றோம். My kitchen gives a smell of cinnamon, especially in evening. So it is a concrete noun. நெக்ஸ்ட் டேஸ்ட். எதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணுறோமோ அந்த டேஸ்ட் எல்லா விஷயமும் நம்ம கான்கிரீட் நவுன்ல சொல்லலாம். பீஸா, மெடிசன், ஆப்பிள், ஸ்வீட்ஸ், கேக். மை மாம் கிவ்ஸ் மீ டெலிஷியஸ் குக்கீஸ் இன் த ஈவினிங். ஸோ அந்த டேஸ்ட், குக்கீஸுங்கிறது நவுன், கான்கிரீட் நவுன். பட் அதோட சுவை சொல்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட், தட் இஸ் கான்கிரீட் நவுன். Different types of concrete nouns. Concrete nouns can be common nouns, proper nouns, countable nouns, uncountable nouns, and collective nouns. அதாவது இந்த கான்கிரீட் நவுன்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுனா வரலாம், ப்ராப்பர் நவுனா வரலாம், கவுண்டபிள் நவுனாஸாக இருக்கலாம், அன்கவுண்டபிள் நவுன்ஸாகவும் இருக்கலாம், அல்லது கலெக்டிவ் நவுன்ஸாகவும் வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ கண்ட்ரி மேன் அப்படின்னு சொன்னாக்கா பொது பெயர்கள்ல சொல்றோம். அதே இப்போ ப்ராப்பர் நவுன்ஸ் பாருங்க, இந்தியா ராஜன் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியா ராஜன்றதுலாம் பர்டிகுலரா நம்ம பேர் வச்சு சொல்றது. அதே மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ்னா எண்ணக்கூடிய விஷயங்கள், பென், ஃப்ளாக். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா எண்ணிக்கையில் அடங்காத விஷயங்கள், ஆக்சிஜன், ஏர், மியூசிக், அதெல்லாம். அதே மாதிரி கலெக்டிவ் நவுன்ஸ்னா குரூப்பா நம்ம சொல்லக்கூடிய பெயர்கள், டீம், கோயர். ஓகே. நெக்ஸ்ட் டச், தொட்டு உணரக்கூடியது. ஸ்கின், ஃபர், லெதர், சேர், மணி. த பேபி ஸ்கின் இஸ் வெரி சாஃப்ட். நம்ம தொட்டு அது எப்படி இருக்குன்னு அதோட தன்மையை சொல்றோம். ஸோ அது அங்கே கான்கிரீட் நவுன். நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, நுகரக்கூடிய, சுவைக்கக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய எல்லா விஷயங்களும் கான்கிரீட் நவுன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த கவுண்டபிள் நவுன்ஸை சிங்குலராகவும் சொல்லலாம், ப்ளூரல்லையும் சொல்ல முடியும். அந்த எண்ணிக்கை ஒருமை பன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சொல்றது தான். சிங்குலர் டாக், ப்ளூரல் டாக்ஸ், மேன், மென், மூன், மூன்ஸ். இப்போ சோடியம், சால்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு நோ ப்ளூரல் ஃபார்ம்ஸ். பட் கான்கிரீட் நவுன் தான், ஆனா இது அன்கவுண்டபிள் நவுன்ல வரக்கூடிய விஷயம். இப்போ அப்டிராக்ட் நவுன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாட் இஸ் அன் அப்டிராக்ட் நவுன்? அப்டிராக்ட் நவுன் ரெஃபர்ஸ் டு சம்திங் வி எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அன் ஐடியா ஆர் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் நம்ம கண்ணாலயும் பார்க்க முடியாது. காதாலயும் அதோடைய சத்தத்த கேட்க முடியாது. அதுக்கு எந்த வாசனையோ, இல்ல எந்த டேஸ்ட்டோ, கையால தொடக்கூடிய விஷயமோ எதுவும் அதுல கிடையாது. அந்த மாதிரியான பெயர் சொற்கள்ல நம்ம பண்பு பெயர் சொல்லுவோம். ஒருத்தருடைய நிலையை, ஒருத்தருடைய ஐடியா, ஒருத்தருடைய உணர்வுகள் பேசுறது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஒரு கான்கிரீட் நவுன்ல இருந்தோ, அட்ஜெக்டிவ்ல இருந்தோ, வேர்ப்ல இருந்தோ, பை ஆடிங் எ சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா எண்ட்ல சில லெட்டர்ஸ ஆட் பண்றது. இல்லைன்னா ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். அதாவது ஒரு சேஞ்ச். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் பாருங்க, ஹாப்பின்னு சொல்லுவோம், ஹாப்பினஸ். சேட், சேட்னஸ். அதே மாதிரி சைல்டு, சைல்டுஹுட், நெய்பர்ஹுட், டிப்ரெஷன். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கிடைக்குது. இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் உடைய பெயர்கள் தான். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஸோ இந்த டேபிள் பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ்லாம் பாருங்க. ஃபீலிங்ஸ், ஸ்டேட்ஸ், எமோஷன்ஸ், குவாலிட்டிஸ், கான்செப்ட்ஸ், ஐடியாஸ், ஈவெண்ட்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். இது எல்லாமும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்ல தான் வரும். இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது நம்ம உணர முடியாத விஷயங்கள். அதாவது ஐம்புலன்களாலையும் உணர முடியாத விஷயங்களை தான் நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் டெஸ்ட் தான். ஐடென்டிஃபை த கான்கிரீட் நவுன்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இப்போ இதுல வரக்கூடிய வார்த்தைகள்ல எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், எது கான்கிரீட் நவுன் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்க. உங்களுக்கான ஆன்சர் பக்கத்துல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. Now check your answers. First one, I felt pain when dentist took my tooth out. Here pain ஒரு feel தான். So it is an abstract noun. Dentist tooth அப்படிங்கிறது common nounல வரும். அதே மாதிரி I fell in love with that little child. Here love abstract noun and then child அப்படிங்கிறது காமன் நவுன்ல வரும். அதே மாதிரி டின்னர், ஹோலி, வாக். ஸோ டின்னர், வாக்குங்கிறது காமன் நவுன்ல வரும். ஹோலி அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன்ல வரும். தென் மாம், ஸ்கூல், மண்டே. ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் காமன் நவுன்ஸ். ஈவன் மண்டேவை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்லையும் சொல்ல முடியும். ஏன்னா அதை நம்ம கண்ணால் பார்க்கறது இல்லை, தொட முடியாத விஷயமா அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பப்பி ஜம்ப்டு ஆன் த டேபிள் அண்ட் ஏட். ஹியர் பப்பி ப்ராப்பர் நவுன்ல வரும். தென் டேபிள் கேக் காமன் நவுன்ஸ்ல வரும். தென் சாராஸ் சைல்டுஹுட் வாஸ் ட்ராமேட்டிக். சைல்டுஹுட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். I have full trust on my child's nanny. Trust abstract noun and the nanny common noun. She is potting plants in the garden. So plants and garden common nouns. That child is very intelligent. Child common noun. Intelligent அப்படிங்கிறது adjective. Intelligence சொன்னோம்னா அது abstract noun. He is a loyal friend. Loyal அப்படிங்கிறது adjective. Loyalty அப்படின்னு சொன்னோம்னா அது abstract noun. So friend is a common noun here. I understood. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி மீதி டைப்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.